where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். கேஸ் ATS விசாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பெண்டிங் ட்ரையல் கேசஸ்ல ரிவ்யூ பண்ணும்போது சில நீண்ட கால தலைமுறை ஆனாலும் லாங் டேர்ம் எப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட் பற்றிய 2 ஆபரேஷன்ஸ், ஒரு ஆபரேஷன் அறம், ஒரு ஆபரேஷன் அகலி போன ஒரு சில மாசத்தில் தொடர்ந்து ஓடிட்டு இருந்து அதோட ரிசல்ட்ஸ் படி ஒரு கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் ப்ளஸ் ATS டீம் அவங்கள்ட்ட சேர்ந்துட்டு ஒரு ஆப்ரேஷனில் ஆந்திரா போலீஸ் சேர்ந்துட்டு ஒரு ஆப்ரேஷனில் கர்நாடகா போலீஸ் கூட சேர்ந்துட்டு கூட சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கூட அவங்க நம்ம தொடர்பு வச்சு அவங்களுடைய உதவி கூட 3 லாங் பெண்டிங் அக்யூஸ்ட் சில கேசஸ்ல ஒரு கேஸில் ஒரு அக்யூஸ் பொறுத்தபடி ஒரு 30 வருஷம்க்கு அப்புறம் இப்போ அவர் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. இன்னொரு அக்யூஸ்ட் 26 வருஷத்துக்கு அப்புறம், இன்னொரு அக்யூஸ்ட் 29 இயர்ஸ்க்கு அப்புறம். அந்த 2 ஆபரேஷனில் சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் பேர் அபுபக்கர் சித்திக். அவர் தமிழ்நாடுல 5 கேஸில் சம்பந்தப்பட்ட ஆள். தமிழ்நாடு இருக்கிற கேசஸ்ல கேரளால கூட 2 கேஸ் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி சேர்ந்துட்டு இருந்தோம். அப்போ கர்நாடகால 2013 ஒரு கேஸ், இப்போ ஆந்திர பிரதேஷ்ல மறுபடி இன்னைக்கு ஒரு கேஸ் இப்போ இந்த மாத எக்ஸ்ப்ளோசிவ் சீசர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு கேஸ். 2வது அக்யூஸ்ட் முகமது அலி, அவர் 99 7 கேஸ் கிளப் பண்ணி ஒரு பாம் பிளாஸ்ட் கேசஸ்ல சம்பந்தப்பட்ட நபர். இந்த 2 பேர் நம்ம ராயச்சுட்டி டவுன் கடப்பா ஆந்திர பிரதேஷ் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ணி அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 3வது டெய்லர் ராஜா, அவர் 96 4 கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆள். அவர் விஜயபுரா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா ஸ்டேட்ல இருந்து கர்நாடகா போலீஸ் கூட சேர்ந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை தொடர்பு ATS ஒரு பிரமாதமா ஒரு வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ரூஃப் தட் தமிழ்நாடு போலீஸ்ல ATS ஹேஸ் டன் கிரேட் ஒர்க். இருக்கிற கேசஸ்ல ஆல்சோ த இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன் and வர காலத்தில் தமிழ்நாடு will be free from any activities which relate to the terrorism or serious criminal repercussions that will be assured of. இத ஒரு இந்த கேசஸ் சம்பந்தமா ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால கேட்கலாம். இதுக்கான இந்த கரெக்ட் சட்டப்படி பார்த்தீங்கன்னா டெரரிசம்க்கு சில டெஃபினிஷன் இருக்கு. அந்த காலத்தில் அந்த UAPA தடா இல்லைன்னா போட்டா செக்ஷன்ஸ் இந்த கேசஸ்ல இல்லையா. ஸோ டெக்னிக்கலி பார்க்கும்போது இட் இஸ் டெரரிசம் வேர்ட் வராது. ஆனால் ஆக்ஷன்ஸ் எட்ஸெட்ரா வர் ஆல் அபவுட் கிரியேட்டிங் டெரர் ஓன்லி. ஆனால் சட்டப்படியே நம்ம சட்டப்படி தான் ஆக்ஷன் கோட் படி பேச முடியும். ஒரு கேஸ்ல ஒரு 150 160 குற்றவாளி இருக்கும் போது 2-3 பேர் லாங் டேர்ம் எப்ஸ்காண்டிங் இருந்தாலுன்னா அது ஒரு சக்சஸ்ஃபுல் தான். நீங்க 150 160 அக்யூஸ்ல இருந்து ஒரு எல்லாமே எப்ஸ்காண்டிங் இல்லைன்னா நிறைய பேர் லாங் டேர்ம் எப்ஸ்காண்டிங் சொன்னா அது ஒரு ஃபெயிலியர் சொல்லிடலாம். ஆனால் ஒரு 2-3 பேர் மட்டும் லாங் டேர்ம் எப்ஸ்காண்டிங், அது கூட இப்போ விசாரணைப்படியே எப்படி அவங்க நிறைய ஃபேக் ஐடென்டிட்டிஸ் இடம் இங்க தொடர் வைக்காம எப்படி மாத்திட்டு இருந்தாரு அதை பார்க்கும்போது 30 வருஷம் தாண்டி கூட நம்ம அந்த கேஸ் விடாம பிடிச்சிருக்கோம்னா டெஃபினெட்லி சக்சஸ் ஒன்லி. ஒரு ஆள் கேளுங்க. நம்ம போலீஸ் எப்படி அதர் ஸ்டேட் போகும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ்க்கு அந்த ஸ்டேட்டுடைய முக்கியமான அதிகாரி கூட தொடர்பு வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணும். பட் ஆபரேஷன் மொத்தமா நம்மளுடைய ஸ்டேட் ஆபீஷியல்ஸ் விடுதான். வருடத்திற்கு முன்பாக
இப்ப அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே ஒரு பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப அவங்க கண்டினியூ அவங்க என்னென்ன பிரச்சனையை எதிர்கொண்டாங்க, அந்த டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? ಇಲ್ಲ ಇನ್ನಿಕ್ಕೆ ದಿದ್ದಿಯಲ್ಲೇ ಮೊತ್ತ ಮಾಡು 80s இன்னைக்கு 181 ஆஃபீஸர்ஸ் 4 எஸ்பி டிஐஜி இன்சார்ஜ் கூட இருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட கேஸ்ல எத்தனை ஆஃபீஸர் இருந்தாங்க அத ஒரு நம்முடைய சீக்ரெட் ஆபரேஷன்ஸ்ல இருக்கு. அதை நம்ம தெளிவா சொல்ல முடியாது. எந்த கேஸ்ல இருந்தாலும்னா அதுக்கு எவ்வளவு டீடைல்ஸ் கொடுக்க முடியும் பார்க்கும்போது அந்த ஆபீசரோட ப்ரொடெக்ஷன் அவங்களோட சீக்ரெசி கூட பார்க்க வேண்டியிருக்கும். இந்த 30 வருடத்துல அவங்க ஏதோ குற்றங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்களா, ஏதோ ஈடுபட்டு இருந்தாங்களா, ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு அவங்க தலைமறைவா இருந்தாங்களா? குறிப்பா கோவை குண்டுவெடிப்புக்கு போது பாத்தீங்கன்னா அபுபக்கர் சித்திக்கு 95ல அவர் எப்ஸ்காண்டிங், ஆனால் 2012 வரை கேஸில் சம்பந்தப்பட்டிருந்தாரு. அதே மாதிரி டெய்லர் ராஜாக்குன்னா ஒரு 4 years லிமிடெட் கேஸ் தான். முகமது அலிக்கு 1995ல சம்பந்தப்பட்ட கேசஸ் 1999 சம்பந்தப்பட்ட கேசஸ் மட்டும் தான். ஒரு சில பேர் ஒரு லாங் டர்ம் 7-8 years கூட கேசஸ்ல சம்பந்தப்பட்டு இருந்தாங்க. ஒரு செகண்ட் திரும்பி கேளுங்க. அவங்க இது நம்ம அரெஸ்ட் பண்றதுக்கு 24 hours உள்ள ஜெர்னி டைம் தவிர நம்ம ரிமாண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம அவங்க கஸ்டடி எடுத்துட்டு ஃபர்தர் விசாரிக்க வேண்டியிருக்கும். ஆனால் முதல் விசாரணை படியே அவங்க அந்த லோக்கல் ஊரில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், ஒருத்தர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஒருத்தர் கிராசரி ஸ்டோர், ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த மாதிரி லோக்கல் அவங்க வாழ்க்கைக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல எல்லாம் ஐடென்டி கார்ட்ஸ் மாத்திட்டு நிறைய நடுவில் மாத்திட்டு இருக்காங்க. ஐடென்டி கார்ட்ஸ் அங்கே கூட நிறைய லோக்கல் தொடர்புல அவங்க கூட செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் மட்டும் டெய்லர் ராஜா அலுமா கூட சம்பந்தப்பட்ட ஆள் தான். மீதி 2 பேருக்கு இந்த மாதிரி பேண்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்டு இல்லையே. இந்த கேசஸ் 29 பிடி கேசஸ்ல மேக்சிமம் அக்யூஸ் நம்ம சட்டுக்கு உள்ள கொண்டு வந்துட்டோம். இன்னும் விசாரணை இருக்கு. சில டைம்ல சில பேர் ஹாஜராகி திரும்பி அப்ஸ்காண்ட் ஆயிருவாங்க. பட் லாங் டர்ம் அப்ஸ்காண்டிங் ஆள் நம்மகிட்ட இப்போ ஒரு 2 தவிர வந்து யாரும் இல்லையா. ஆபரேஷன் நரம் அது நம்ம சொல்ல முடியாது. ஆபரேஷன் நரம்ல பிடிச்சிருக்கோம். எந்த ஆபரேஷன் லைவ் இருக்கே சொல்ல முடியாது. பட் அகலி ஆபரேஷன் நரம்ல பிடிச்சிருக்கோம். முருகேஷன் சொல்லுங்க. இல்லையா உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். நமக்கு கணக்குப்படியே அவர் பேண்ட் ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் அதில் கேஸ் போடுவோம் நம்ம. அதில் இல்லையா டெய்லர் ராஜாக்கு மட்டும் அலுமா கூட சம்பந்தப்பட்டு தெரியுது. சில பேர் சிம்பத்தைசர் இருக்கலாம். நம்ம கணக்குல கேஸ் போட்டிருக்கோம் இல்லையா பார்க்கணும். அது வருஷம் கோயம்புத்தூர்ல 98ல போக்குவரத்து காவலர் செல்வராஜ் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலை வழக்கில் டெய்லர் ராஜா குற்றவாளியா இருந்தாரா? 98 பிப்ரவரி மாசம் நாம 4 கேஸ் சொல்லிருக்கோம். பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்கோம் டீடைல் உங்களுக்கு. அதில் செல்வராஜ் நடு ரோட்ல வெட்டி கொல்லப்பட்டார். நம்ம உங்களுக்கு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறோம். அது டீடைல் உங்களுக்கு இருக்குது. அதில் அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அவர் இல்லையா அவருக்கு சம்பந்தப்பட்ட கேசஸ் 96ல நாகூர்ல சைதா மர்டர் கேஸ், 96ல மறுபடி கோயம்புத்தூர் ஜெயில் வார்டர் பூபாலன் மர்டர் கேஸ், 97ல மதுரை அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஜெயபிரகாஷ் மர்டர் கேஸ், 98ல கோயம்புத்தூர் சீரியல் பிளாஸ்ட் கேஸ்ல A17. ஆமா அவர் பாம் பிளாஸ்ட் கேசஸ்ல as a conspirator and executor இருக்கிறார். திரும்பி சொல்லுங்க. அது இன்னும் விசாரணையில இருக்கு. ஆனால் முதல் விசாரணைப்படி அவங்க ரொம்ப ஒரு ஜாகிரதையா எந்த தொடர்பு வைக்கனா நமக்கு லீட் வர வாய்ப்பு இருக்கும் சொல்லிட்டு அவங்க பொதுவாக தொடர்பு இங்க வைக்கலையே. ஆனால் ஃபர்தர் விசாரணையில இன்னும் வந்துட்டு போனாங்க பார்க்க வேண்டியிருக்கு. தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை பார்க்கிறோம். எங்க போயிட்டு வந்தாங்க பார்க்கணும். ஒரு வால் இதில் ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி போயிட்டு வர மாதிரி தெரியுது ஃபர்ஸ்ட் இன்டரோகேஷன்ல. பட் அவர் வேலை தேடிட்டுக்கா போனார மாதிரி சொல்றாரு. அதை நம்ம ஃபர்தர் பார்த்துட்டு பார்ப்போம். எஸ் ரகு பேசு. The technical intelligence is defined in Wikipedia. Please have a look at it.
இல்ல என்ன வாயில ஏதோ வார்த்தை வர மாதிரி. It's not necessary. What basically it means is that, see, all intelligence are different process. They are mass int, geo int, tech int, human, நிறைய அதெல்லாம் பங்கு இருக்கும். Tech int basically means which is a manpower multiplier by using technical resources to get intelligence. Like one of the thing he was asking about the identities. Identities also is part of this. Can we have a fingerprint marada illiya? Can we have a fingerprint of some fellow? Can we have a DNA of some fellow? Can we have the now face recognition software have come? AI use பண்ணிட்டு 30 years முன்னாடி போட்டோ எடுத்துட்டு கூட இப்போ ஃபேஸ் மாறிடுச்சு கூட they will give a approximate results. These are all tech int aspect. So அவர் கொடுத்த பதில் பொதுவான பதில். We will please listen to us. Sir. If you wish, we will then collect questions from you and we'll have a detailed press meet later on. சார் 30 வருஷத்துக்கு சார் முருகன் பேசிட்டோம். இப்ப நம்ம தமிழக போலீஸாருடைய தலைமையில அதர் ஸ்டேட் போலீஸ்லாம் சேர்ந்து இதை நோட்டோரியஸ் கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கிரெடிட் கோஸ் டு தமிழ்நாடு போலீஸ். இந்த சூழல்ல அவங்க அப்ரிசியேஷன் அவார்டு Definitely, not only us, but other state police forces also who have joined us. தலைவா லிஸ்ட் எடுத்துட்டு அவங்க கன்கரன்ஸ் வாங்கிட்டு they will be rewarded and appreciated. 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அக்யூஸ்ட பிடிக்கும் போது எதை அடையாளப்படுத்தி மையப்படுத்தி அவரை கேட்டுட்டோம். One of the cases பெங்களூர் மல்லேஷபுரம் 2013 கேஸ்ல ஒரு சமூக சித்திக்கு சம்பந்தப்பட்டிருக்காரு. மீதி கேசஸ்ல இவங்க இல்லையா தரச்சு 30 வருஷம் NIA is a pale cases. It is sunset clause. This is before NIA. The pale cases illa. In the cases NIA. NIA, if he wants to get inputs from us, so interrogation report porthu padiye. As a sister agency, we will be also cooperating with them. But cases NIA cases kadiyada, nammode cases. கன்னடா மட்டும். ஆமா அத கேக்குறது. I can say this much that definitely we have secured right Abu Bakar Siddiq அவர்த பிடிச்சிருக்கோம். என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கோம் அதை I don't think we need to talk in public forum about it. But yes please. கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டவர்கள் சிக்கியது எப்படி என விளக்கம் அளித்திருக்கிறார் டிஜிபி சங்கர் ஜிவால். கிட்டத்தட்ட 26 30 ஆண்டுகளுக்கு பிறகு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சித்திக், முகமது அலி, சாதிக் அலி ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எவ்வாறு அவர்கள் இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார்கள், எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பல ஆண்டுகள் ஆனாலும் கைரேகை மாறப்போவது இல்லை, அதனை வைத்து குற்றவாளிகளை கண்டறிந்ததாக சங்கர் ஜிவால் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.